கண்ணும் போல. ஓம் சாந்தி. 5/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களில் பிரபஞ்சம் முழுவதற்கும் சேவை செய்பவர்களே நேர்மையானவர்கள். நீங்கள் மேலும் பலரையும் உங்களைப் போல் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்புபவர்கள் அல்ல. கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளை என்றுமே கூற முடியாது. பதில்: பிராமணர்களாகிய நீங்கள், எங்களுக்கு பிரம்மாவுடன் எவ்வித தொடர்பும் இல்லை, நாங்கள் சிவபாபாவை நேரடியாக நினைவு செய்கின்றோம் என ஒரு பொழுதும் கூற முடியாது. தந்தை பிரம்மா இல்லாது உங்களை பிராமணர்கள் என்று அழைக்க முடியாது. பிரம்மாவுடன் எந்தவித தொடர்பும் இல்லாதவர்கள், அதாவது பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் அல்லாதவர்கள் சூத்திரர்களே ஆவர். சூத்திரர்களால் நேரடியே தேவர்கள் ஆக முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. புதிய நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மற்றவர்களை உங்களைப் போன்று ஆக்கும் சேவையை செய்யுங்கள். தொடர்ந்தும் நிலையங்களை திறந்து வையுங்கள். ஒரே இடத்தில் அமர்ந்திருக்காதீர்கள். 2. பூந்தோட்டம் ஒன்றை தயார் செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மலராகி மற்றவர்களையும் உங்களை போன்று மலர்களாக்க வேண்டும். எந்த ஒரு வகையான சேவையை செய்தாலும் என்றுமே சரீர உணர்வை கொண்டிருக்காதீர்கள். ஆசீர்வாதம். சட பொருட்களின் எந்த ஒரு சௌகரியங்களுக்கும் அப்பால் இருப்பதன் மூலம் கவர்ந்தெழுக்கப்படுவதிலிருந்து விடுதலை அடைந்து சடப்பொருளை வென்றவர் ஆகுவீர்களாக. சடப்பொருளின் எந்த ஒரு சௌகரியமும் உங்களுடைய புலன்களை தொந்தரவு செய்யுமாயின், அதாவது எந்த ஈர்ப்பின் உணர்வும் உங்களுக்கு இருக்குமாயின், உங்களால் பற்றற்றவர்களாக ஆக முடியாது. ஆசைகள் கவர்ந்து இழுப்பதன் வடிவமாகும். சிலர் தமக்கு எந்த ஒரு ஆசைகளும் இல்லை என்றும், சிலவற்றை தாம் நல்லது, அச்சா என்று கருதுவதாகவும் கூறுகின்றார்கள். அதுவும் சூட்சுமமான கவர்ச்சியே ஆகும். தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கின்ற அந்த பௌதீக சௌகரியமும் உங்களை சூட்சுமமான வழியில் கவர்ந்திழுக்கின்றதா என சோதியுங்கள். அந்த பௌதீக சௌகரியமும் சடப்பொருளின் வசதியாகும். நீங்கள் அதன் கவர்ச்சியில் இருந்து விடுதலை அடைந்து விடுபட்டிருந்தாலே நீங்கள் சடப்பொருளை வென்றவர் ஆகுவீர்கள். நான் நான் என்ற குழப்பத்தை புறந்தள்ளி எல்லையற்றதில் நிலைத்திருந்தால் நீங்கள் உலக உபகாரி என அழைக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.